வர்ற ஏப்ரல் மே மாதம் நம்ம இந்தியாவில் நாடாளுமன்ற எலெக்ஷன் நடக்க இருக்கு. இப்படி இருக்க நம்ம தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு நடிகராக இருக்கிற விஜய் அவர்கள் இன்னைக்கு திடீர்னு ஒரு கட்சி ஒன்று அவர் துவங்கியிருக்காரு. ஸோ அந்த வகையில் விஜய் அவர்கள் கட்சி துவங்கின இந்த விஷயமே மிகப்பெரிய ஒரு பரபரப்பான விஷயமாக இருக்க முதல் ஆளாக தல அஜித் அவர்கள் விஜய் அவருக்கு கட்சி துவங்கினதுக்கு வாழ்த்துக்கள் கூறினது தற்போது நம்ம தமிழக அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய அளவில் எல்லாருக்குமே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அளவுக்கும் பரபரப்பான ஒரு விஷயமாகவும் மாறியிருக்கு. அதாவது நடிகர் விஜய் அவர்கள் கடந்த பல வருடங்களாக அவர் நடிக்கிற திரைப்படங்கள் மூலியமா கண்டிப்பாக தான் அரசியலுக்கு வருவேன் அப்படிங்கிற லீடிங்கை அவ்வப்பொழுது விஜய் அவர்கள் என்னமோ கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார். இப்படி இருக்க 2026 நம்ம தமிழக அடுத்த முதலமைச்சர் யார் அப்படிங்கிற அந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக விஜய் அவர்கள் களம் இறங்குவார் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம தமிழக மக்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ட்விஸ்ட் தரும் விதமாக விஜய் அவர்கள் அவருடைய கட்சியை அறிவிச்சு அதனுடைய பெயரா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு விஜய் அவர்கள் அஃபிஷியலாக இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. ஸோ அந்த வகையில் நம்ம தமிழகத்தில் முக்கியமான மிகப்பெரிய கட்சிகளா திமுக, அதிமுக, மேலும் பிஜேபி, காங்கிரஸ் இப்படி மிகப்பெரிய கட்சிகள் இருக்கிறப்ப இவங்களோட சேர்ந்து போட்டியிட தற்போது நடிகர் விஜய் அவருடைய கட்சியும் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் பரபரப்பான ஒரு ட்விஸ்டான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நடிகர் விஜய் அவருக்கு அஜித் அவர்கள் ஃபோன் செய்து அவர் கட்சி துவங்கினதுக்கு முதல் ஆளா தல அஜித் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் அரசியல் வட்டாரத்துக்கு உள்ள அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா நடிகர் விஜய் அவர் அரசியலுக்கு வரதே கண்டிப்பாக தற்போது இருக்கிற மிகப்பெரிய கட்சிகள் ஓட்டு பிரிகிறனால அவங்க பாதிக்கப்படலாம். மேலும் அஜித் அவர்கள் ஃபோன் செய்து வாழ்த்து கூறி அவருடைய ஆதரவை விஜய் அவருக்கு கொடுத்திருக்கிறது. இது விஜய் அவர்களுடைய பலத்தை கண்டிப்பாக இன்னும் பன்மடங்கு கூட்டக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். இது கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சாதகமாகவும் மற்ற மிகப்பெரிய கட்சியினருக்கு பாதகமாகவும் எலெக்ஷன் ரிசல்ட்ல பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு. ஸோ அந்த வகையில் நடிகர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அரசியல் பயணத்தை துவங்கினதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதே போல அஜித் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறத பற்றியும் உங்கள் கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.